நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். மே மாதம், இந்த மே மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்க போது 12 ராசி அன்பர்களுக்கும் மே மாதம் என்ன சொல்லுது? மெயினாக இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை. பொதுவாக ஜாதகத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சனியும் செவ்வாயும் அந்த ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருப்பார்களே, ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தோஷம் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரையிலும் அது தோஷம். மூல நூல்களில் கூட அப்படித்தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி எப்பெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ அப்பெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். நான் நிறைய ஜாதகங்களை நான் உதாரணமாக சொல்லுவேன். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ கஷ்டப்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே வின் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக அது மாறிவிடும். ஒரு யோகமான ஜாதகமாக அது மாறிடும். ஃபைட்டிங். சனி ஸ்லோ பிளானட்டு, செவ்வாய் ஃபாஸ்ட் பிளானட்டு. அதனால் இவங்க இவங்க எடுக்கிற வேகத்துக்கு கால நேரமும் ஜாதகமும் ஸ்பீடு கொடுக்காது. என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் காலதாமதமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அது நமக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தோணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரகசியம். ஆனால் பாருங்க அன்பர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை குருவுடைய வீட்டில் நடந்து இந்த மே மாதம் 26ஆம் தேதி முதல் குரு பயிற்சி நடந்து குருவும் சனியும் சந்திச்சுக்கிறாங்க. செவ்வாய் வெளியில் வராரு. அப்போ இந்த மே மாதம் வான்மண்டலத்திலே ஆகாயத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அது இந்த மே மாதம் நடக்குது. மெயினாக நமக்கு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவால் என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது, என்னெல்லாம் மாற்றம் நிகழப்போகுது. அதோட கூட சூரியன் உச்சமாகி முதல் 15 நாள் உச்சம் பெற்றிருக்க போகிறார். அப்புறம் வைகாசி பிறந்த உடனே ரிஷபத்தில் உட்கார போகிறாரு. ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான், சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ பல பேருடைய தலையெழுத்துக்கள் மாறும். பலருடைய தலையெழுத்து மாறும். ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடம் மாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம். புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடத்துல முன்பின் தெரியாத இடத்தில் உங்கள் வாழ்க்கை தொடங்க போகுது. அப்போ இந்த மே மாசத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் பலரும் நீண்ட நாள் போராட்டங்கள் வெற்றி பெறும். யாருக்கெல்லாம் பார்க்கலாம் வாருங்கள். கடகராசி. கடகராசிக்கு அற்புதமான கால நேரம். கனவுகள் எல்லாம் பலிக்கக்கூடிய காலம். கடகராசி அன்பர்களே, ஒரு அதிர்ஷ்டமான கால நேரம். நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், நான் அப்படி கஷ்டப்படுறேன், இப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு அவ்வளோ சிரமங்கள் இருக்குது, கையில் காசே இல்லை, கடன் அதிகமாகிடுச்சு, தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிறது. நிறைய கடகராசி அன்பர்கள் நமக்கு தெரிஞ்சு, ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி இருக்கீங்க, ரொம்ப லாங் டைம், 19 வருஷம் 20 வருஷம் குடும்பம் பண்ணுறீங்க. இல்லை ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் குடும்பம் பண்ணியிருக்கீங்க. ஒரு சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய சண்டை அப்படியே பெருசாகி டெவலப் ஆகி கோச்சும் போய் வீட்டில் உட்காந்துப்பாங்க. அப்போ சின்ன சின்ன மனக்கசப்புக்கள் குடும்பத்திலையா இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடமா இருக்கலாம். மெயினாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் குடும்பத்தில் பசங்க திமிரு பண்ணுறது, சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கிறது. அப்போ கடகராசி அன்பர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை கலகத்தின் அடையாளம். நல்லா புரிஞ்சுக்கணும். கடக அன்பர்களே, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் கலகத்தின் அடையாளம். எல்லா இடத்துலையும் எதிரிக்கு நீங்கள் வாய்ப்பே தரக்கூடாது. எந்த இடத்துலையும் எதிரிக்கு வாய்ப்பு தரக்கூடாது. உங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணமே இரக்க குணம்தான். அப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் பேச விட்டாலும்
அது உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக அமைந்து விடுகிறது. அப்ப நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதே போல வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் நீங்க ஜெயிக்கக்கூடிய கால நேரம். உங்களுக்கு காசு தரணும், பைசா ஏமாத்துறாங்க, நீங்க இப்போ போய் ஃபைட் பண்ணீங்கன்னா காசு வந்துடும். வராத பணங்காசுகள் வந்து சேரும், அது எவ்வளவா இருந்தாலும் சரிதான். ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் நான் அவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், 50 லட்சம் கொடுத்துருக்கேன், 30 லட்சம் கொடுத்துருக்கேன், வராத பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் காசு பணம் வந்து சேரும். அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். மெயினாக கடகராசி என்பவர்கள் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு சிட்டு நடத்தக்கூடியவங்க, சீட்டு பிடிக்கக்கூடியவங்க, ஃபண்டு நடத்தக்கூடியவங்க, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தக்கூடியவங்க. நம்ம எவ்வளோ ட்ரஸ்ட்டை பார்க்குறோம், அட்வைஸ் பண்ணுறோம். ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ், பணம் கொடுக்கல் வாங்கல், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர், ப்ரைவேட் ஜாபோ இல்லை ப்ரைவேட் பேங்க்கோ கவர்மெண்ட் பேங்க்கோ, அதில் வரக்கூடிய தொந்தரவுகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய என்கொயரிகள், அது ஏதேனும் ரிப்போர்ட் இருக்கலாம், சஸ்பெண்ட் இருக்கலாம், அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்கலாம். அதே போல் நிறைய இப்போ நம்ம ப்ரைவேட் ஜாப்லேயே பார்க்குறோம். சார், நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது சாமி, வாராகி தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நாளைக்கு அதே போல் அந்த என்கொயரி நடக்கும், மீட்டிங் நடக்கும், ரொம்ப பயந்துன்னு இருப்பாங்க. இப்படி நடக்க போதோ, என்ன ஜாபு போயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம அந்த பூஜை செஞ்சு கொடுத்தோம்னா ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இல்லை சாமி, எதுவுமே சொல்லல, அதை பற்றியே பேசலை, இனிமேல் நீங்கள் ரிப்போர்ட் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு வான் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்வாங்க. அப்போ அதை போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வெளியில் பழகக்கூடிய இடங்களில் நீங்களுடைய தலையீடுகள், பொது வெளியில் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய பிரச்சனை, பையர்ஸ் கூட வரக்கூடிய சண்டைகளாக இருக்கலாம், மனக்கசப்பாக இருக்கலாம், போட்டி பொறாமைகளாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான மனசில் ஒரு பயம், தேவையில்லாத மனசில் ஒரு பயம் இருக்குமே, ஆனால் எப்பயும் ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியே மனசில் ஒரு பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு சாமி. கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே, பயம் விலகும், குரு கீழே வராரு, ஏன் பயப்படுறீங்க, தைரியமா இருங்க. மனக்கசப்பு, மனசு கஷ்டம், மனக்கவலைகள், மனக்குழப்பம், டிப்ரெஷன், மெயினாக மனக்குழப்பங்கள். அப்போ மனக்குழப்பங்கள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, மனக்குழப்பங்கள் தீரும். மனசில் பயம் இருக்குமே, ஆனால் மன பயம் விலகும். அதோட கூட மனசில் தைரியம் அதிகரிக்கும், நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். உடல்நிலை ஆரோக்கியம், அது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வீட்டுக்காருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு உடல்நிலை கவலையாக இருக்கா, உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். அப்போ கடகராசி என்பர்களே, இந்த மே மாசத்திலிருந்து புதிய வாழ்க்கை ஆரம்பம்.